இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக நடந்த 3வது T20 போட்டியில் ரோஹித் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா 121 ரன்கள் வந்து அடிச்சிருந்தார். இந்த 121 ரன்களில் பார்த்தீங்கன்னா 11 4 மற்றும் 8 சிக்ஸர்களை வந்து விளாசியிருந்தார் ரோஹித் சர்மா. அவருடைய கிரிக்கெட் வரலாற்றில் T20யில் அவர் அடித்த ஹையஸ்ட் ஸ்கோர் இதுவாக தான் இருக்கிறது. ஃபஸ்ட்டு 2 போட்டிகளில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா டக் அவுட் ஆனார். அதை பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே விமர்சிக்கப்பட்டார் ரோஹித் சர்மா. பட் அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு அந்த வெறியெல்லாம் தூக்கிற விதமாக பார்த்தீங்கன்னா 3வது T20 போட்டியில் ரோஹித் சர்மா ரொம்பவே சிறப்பாக விளையாடி 121 ரன்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். அந்த ஸ்கோர் பார்த்தீங்கன்னா டீம் இந்தியா வந்து வின் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்ல முடியும். இந்தியா அடித்த 212 ரன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் வந்து சமன் செஞ்சுட்டாங்க. மறுபடியும் சூப்பர் ஓவர் வந்துச்சு. சூப்பர் ஓவர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சூப்பர் ஓவரில் ஸ்கோர் சமன் ஆயிடுச்சு. 2வது சூப்பர் ஓவரில் பார்த்தீங்கன்னா இந்தியா வின் பண்ணாங்க. இந்த 2 சூப்பர் ஓவர்லையுமே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா தான் வந்து பேட்டிங் பண்ணார். அவர் 120 ரன் அடிச்சும் பார்த்தீங்கன்னா டயர்டே ஆகாமல் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் பண்ணி இந்தியாவை வந்து வின் பண்ண வச்சார்.